எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ திமுக அரசு 5 சவரனுக்கு குறைவா இருக்கிற நகைக்கடனை தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா அதுல பலருக்கு கிடைக்கல. பல குளறுபடிகள் இருந்துச்சுன்னு நாம பார்த்தோம். இப்போ 2026 பிறந்துருச்சு. இது ஒரு தேர்தல் வருடம். தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல் நேரத்துல மீண்டும் ஒரு முறை நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு. சிலர் இன்னும் பழைய கடனே எனக்கு தள்ளுபடி ஆகலைன்னு சொல்றீங்க. சிலர் புதுசா நான் நகைக்கடன் வாங்கியிருக்கேன், இது தள்ளுபடி ஆகுமான்னு கேட்குறீங்க. இன்னைக்கு வீடியோல 2026 பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம், நிலுவையில் உள்ள பழைய கடன்கள் என்ன ஆகும், உண்மையிலேயே புது அறிவிப்பு வருமா, இதை பற்றி முழுசா ஆதாரத்தோட அலச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல கடந்த முறை என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். அப்போதான் இப்போ என்ன நடக்கும்னு புரியும். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 5 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய ஆய்வுகள் செஞ்சாங்க. அதாவது ஒரே குடும்பத்துல பல பேர் கடன் வாங்கியிருக்காங்களா, அந்நிய உதயா கார்டு வச்சிருக்காங்களா, அரசு ஊழியர்கள் யாராவது கடன் வாங்கியிருக்காங்களா, இப்படி பல ஃபில்டர் போட்டு தகுதியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. சுமார் 14 லட்சம் பேருக்கு மேல பயனடைஞ்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் தகுதி இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. சரி, இப்போ 2026க்கு வந்திருக்கோம். ஏன் இப்போ திரும்பவும் இந்த பேச்சு அடிபடுது? 2026 மே மாதத்தோட இந்த ஆட்சியின் பதவிக்காலம் முடிய போகுது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிடுச்சு. பொதுவாகவே தேர்தல் வருஷத்தில் தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட் ரொம்பவே முக்கியமானது. இதை ஓட் ஆன் அக்கவுண்ட் அல்லது இடைக்கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தா 2011, 2016, 2021 எல்லா தேர்தல் நேரத்திலையும் விவசாய கடன் தள்ளுபடி அல்லது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வந்திருக்கு. குறிப்பா எதிர்க்கட்சிகள் இப்போ வலுவா இருக்கிறதால ஆளுங்கட்சி மக்களை கவர பெரிய அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்? விவசாய கடன் தள்ளுபடிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கல்வி கடன் ரத்து பற்றிய அறிவிப்பு வரலாம். கூட்டுறவு வங்கிகளில் குறிப்பா மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளோட நகைக்கடன் தள்ளுபடி பத்தி பேசலாம். புது அறிவிப்பு வரட்டும், ஆனா பழைய அறிவிப்புலேயே எனக்கு இன்னும் தள்ளுபடி வரலையேன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அவங்களுக்கான அப்டேட் இதுதான். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பல முறை என்ன சொல்லியிருக்காருன்னா, தகுதியானவர்கள் விடுபட்டு இருந்தா அவங்க மேல்முறையீடு செய்யலாம்னு. நீங்க 2021 ஸ்கீம்ல தகுதியா இருந்தும் தவறுதலா உங்க பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தா மண்டல இணை பதிவாளர் அலுவலகத்துல மனு கொடுக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அரசாங்கம் அந்த நிராகரிக்கப்பட்ட பட்டியலை மறுபரிசீலனை செய்கிறதா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. ஆனால் தேர்தல் நெருங்கிறதால இந்த விடுபட்ட பயனாளிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க அரசு யோசிக்கலாம். அதனால உங்கள் லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு வர்றது புத்திசாலித்தனம். இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு, நாளைக்கே தள்ளுபடி, உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. நண்பர்களே, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு, அதாவது ஜனவரி 2026 தமிழக அரசு புதிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடலை. இனிமேல் வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் இது பற்றின அறிவிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. வங்கிகளில் தள்ளுபடி வரும், அதனால நீங்கள் பணம் கட்ட வேண்டாம்னு எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. தள்ளுபடி வரும்னு நம்பி கட்ட வேண்டிய வட்டியை கூட கட்டாமல் விட்டுறாதீங்க. ஒருவேளை தள்ளுபடி வரலைன்னா வட்டி குட்டி போடும், கடைசியில் உங்கள் நகையை ஏலத்துக்கு போகிற நிலைமை வந்துடும். அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை உங்கள் கடனை சரியாக பராமரிங்க. சரி, ஒருவேளை 2026 அறிவிப்பு வந்தால் அதுக்கு நாம் எப்படி தயாராக இருக்கிறோம்? கடந்த முறை வச்ச கண்டிஷன்ஸ் தான் பெரும்பாலும் இப்போவும் இருக்கும். அதாவது கூட்டுறவு வங்கி. உங்கள் கடன் கூட்டுறவு வங்கியில் இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடிக்கு வாய்ப்பு அதிகம். தனியார் வங்கிகள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வச்சிருந்தா வாய்ப்பு குறைவு. உங்கள் ரேஷன் கார்டு ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். குறிப்பாக ஆதார் கார்டு நம்பர் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதான்னு செக் பண்ணுங்கள். 5 சவரனுக்கு மேலே கடன் வச்சுருந்தா அதை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். போன முறை 5 சவரனுக்கு 1 கிராம் கூட இருந்தால் கூட தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போவே உங்கள் கூட்டுறவு சங்கத்தில் போய் உங்கள் KYC அப்டேட்டை பண்ணி வச்சுக்குங்க. மொத்தத்தில் 2026 ஒரு தேர்தல் வருடம்ங்கிறதுனால கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம். ஆனால் எதிர்பார்ப்பு வேற, உண்மை வேற. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் வதந்திகளை நம்பாமல் உங்கள் கடனை கவனமாக கையாளுங்க. பட்ஜெட் அறிவிப்பு வந்த உடனே அதில் உள்ள நுணுக்கங்களை விளக்க நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன? 2026 தள்ளுபடி கிடைக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இதற்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்த சில கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கேள்வி 1,
என் ரேஷன் கார்டில் என் பையன் பேர் இருக்கு, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், எனக்கு தள்ளுபடி வருமா? பதில்: ரேஷன் கார்டில் அரசு ஊழியர் பெயர் இருந்தா குடும்ப தலைவரின் கடன் தள்ளுபடி ஆகாது. பெயர் நீக்கியிருந்தா வாய்ப்பு இருக்கு. கேள்வி 2: புதுசா நகைக்கடன் வாங்கலாமா? பதில்: தாராளமாக வாங்கலாம். ஆனால் தள்ளுபடி வரும்னு நம்பி வாங்காதீங்க. அவசர தேவைக்கு மட்டும் கூட்டுறவு வங்கியில் வாங்குங்க. ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் தள்ளுபடி கிடைக்கலாம். கேள்வி 3: நான் மொத்தம் 7 பவன் நகை வச்சிருக்கேன். அதில் 5 பவன் தள்ளுபடி போக மீதி 2 பவனுக்கு மட்டும் நான் பணம் கட்டலாமா? பதில்: இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. கடந்த 2021 அரசாணையின்படி மொத்தமாகவே 5 பவனுக்கு கீழே, அதாவது 40 கிராமுக்கு கடன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி வழங்கப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் 5 பவன் மேலே, அதாவது 41 கிராம் வச்சிருந்தா கூட மொத்தமாக தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு அதிகம். 5 பவன் வர மட்டும்தான் தள்ளுபடி. மீதிக்கு பணமுங்கிற சலுகை பெரும்பாலும் இருக்காது. அதனால் 5 பவனுக்கு மேலே கடன் இருந்தால் கொஞ்சம் பணத்தை கட்டி அந்த எக்ஸ்ட்ரா நகையை மீட்டு கடனை 5 பவனுக்கு உள்ளே கொண்டு வர்றது பாதுகாப்பானது. கேள்வி 4: SBI, இந்தியன் பேங்க் அல்லது முத்தூட் மணப்புரம் போன்ற தனியார் நிறுவனங்களில் வச்சிருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? பதில்: கண்டிப்பாக ஆகாது. தமிழக அரசு அறிவிக்கும் தள்ளுபடி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் வைக்கப்பட்ட நகைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அல்லது தனியார் நிர்வாகத்தில் வருது, அங்க தள்ளுபடி கிடைக்காது. கேள்வி 5: எங்க வீட்டில் என் பேர்ல 3 பவன், என் மனைவி பேர்ல 3 பவன் இருக்கு. தனித்தனியா 2 பேருக்கும் தள்ளுபடி கிடைக்குமா? பதில்: கிடைக்காது. நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை ரேஷன் கார்டு தான் அடிப்படை. ஒரு ரேஷன் கார்டுக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 5 பவன் தான் கணக்கு. உங்கள் வீட்டில் எல்லார் கடனையும் கூட்டி பார்ப்பாங்க. மொத்தம் 6 பவன் வருதுன்னா உங்கள் குடும்பமே தகுதி நீக்கம் செய்யப்படலாம். அதனால் உஷாராக இருங்க. கேள்வி 6: தள்ளுபடி அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி இப்போ அவசரமாக ரேஷன் கார்டை பிரித்து தனி கார்டு வாங்கினா தள்ளுபடி கிடைக்குமா? பதில்: அரசாங்கம் ரொம்ப உஷார். எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் அதுக்கு ஒரு கட் ஆஃப் தேதி வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஜனவரி 1, 2026க்கு முன்னாடி தனி கார்டு வச்சிருந்தவங்க மட்டும்தான் தகுதின்னு சொல்லுவாங்க. அறிவிப்பு வர நேரத்தில் கார்டை பிரித்தா பெரும்பாலும் அது கணக்கில் எடுத்துக்கப்படாது. இருந்தாலும் உங்கள் குடும்ப சூழலுக்கு கார்டை பிரிக்கணும்னா பிரித்து வைங்க. ஆனால் தள்ளுபடியை மட்டும் நம்பி இதை செய்யாதீங்க. கேள்வி 7: கடன் வாங்கியவர் இறந்து விட்டார், அவருடைய வாரிசுதாரரான நான் அந்த நகையை மீட்க தள்ளுபடி கிடைக்குமா? பதில்: பொதுவாக கடன் வாங்கியவர் இறந்திருந்தாலும் அந்த குடும்பம் தகுதியுடையதாக இருந்தால் வாரிசுதாரர்கள் தள்ளுபடியை பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் கொடுத்து வங்கியில் பெயர் மாற்றம் அல்லது கிளைம் செய்ய வேண்டியிருக்கும். இது பற்றி முறையான அறிவிப்பு வரும்போது தான் முழுசாக தெரியும். எனவே மக்களே, போன வீடியோவில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக வீடியோவிலேயே பதிலை சொல்லிட்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய புதிய அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.